ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். சோ விஜய் வந்து போட்டிட்டு வரா மாட்டார், அவர் மேல ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன்ற ஒரு முத்திரை வந்து ஏற்கனவே குத்திருக்கு விக்ரவாண்டியில வந்து ஒரு நிக்காதப்போ. சோ ஈரோடு இடைத்தேர்தல் வந்து விஜய் என்ன முடிவு எடுப்பார் நினைக்கிறீங்க? ரொம்ப பிளைண்டா நான் வந்து போட்டியிட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப கற்பனையான யூகம் தான், மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அந்த ஏற்கனவே சொல்றாங்களே பார்ட் டைம் பொலிட்டிஷியன் அவர் அப்படின்ற ஒரு முத்திரை இருக்குல்ல, தேர்தலை பார்த்து பயப்படுறாரு அப்படின்ற ஒரு எத்தனை தேர்தலுங்க வந்துருச்சு அவர் பார்த்தோன்னே பயந்துட்டார். நீங்க உங்களுக்கு ஏதாவது அவர் விமர்சனம் பண்ணணும்னா நீங்க நேரா விமர்சனம் பண்ணுங்க. நடிக்க தெரியல, படிக்க தெரியல, அடிக்க தெரியல சொல்லிட்டு தான் போங்க. நீங்க எதுக்கு நீங்க சம்பந்தம்லாம் கூட்டு பேசிட்டு இருக்கீங்க அவரை? பாவம் தினகரன் கமல்ஹாசன் மாதிரி ஏடிஎம்கே வந்து தேர்தலை புறக்கணிச்சிருக்குங்க, திமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்கு, இடைத்தேர்தலில் திமுக புறக்கணிச்சிருக்குங்க. யார் பயப்பட சொல்லுவீங்களா? கலைஞர் பயந்தான் சொல்லுவீங்களா? ஸ்டாலின் பயந்தான்னு சொல்லுவீங்களா? ஜெயலலிதா பயந்தான்னு ஒத்துவீங்களா? எடப்பாடி பழனிசாமி பயந்தான்னு சொல்லுவீங்களா? இவரெல்லாம் தேர்தலை புறக்கணிக்கலையா? இடைத்தேர்தல் அத்தனை பேருமே புறக்கணிச்சிருக்காங்க. அப்புறம் என்னங்க நீங்க இவங்கெல்லாம் வந்து வீரமான தலைவர்கள், விஜய் மட்டும் வந்து கோலையான தலைவர் இல்ல. இப்பதான் வந்திருக்காரு. சரி, உடனே இடைத்தேர்தல் எப்படி நடக்கும்? சரி, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் யார் ஜெயிப்பா நீங்க சொல்லுங்க. திமுக. என்னங்க யாருன்னே தெரியாம படகு திமுக சொல்லிட்டீங்க.